ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு பெப்பர் சிக்கன் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மிளகு நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை கொஞ்சம், சிக்கன். இப்போ இதை வச்சு பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கொஞ்சம் இதில் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம தண்ணியே விட போகிறது இல்லை. அப்படியே தண்ணி விடாமல் வெறும் அந்த எண்ணெயிலேயே தான் இந்த சிக்கனை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். பெப்பர் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கலாம். இதில் நம்ம வேறு எந்த இன்க்ரீடியும் சேர்க்கறது கிடையாது. பட்டை, கிராம்பு இது மாதிரிலாம் எதுவும் சேர்க்கறது. வெறும் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர், கொஞ்சமாக மஞ்சள், இதை போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு நல்லா கொஞ்சம் பேஸ்ட் ஆகிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா கலர் விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலரியாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விடலாம். இப்படியே வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக கொதிச்சுட்ருக்கு. அப்படியே அந்த எண்ணெயிலேயே லைட்டாக அந்த இதில் வர தண்ணியிலேயே அப்படியே லைட்டாக வெந்துட்டுருக்கு. வாங்க அதை கிளறி விடுவோம். சரிங்களா? அந்த தண்ணி லைட்டாக விட்டு அது எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு இதை கிளறி எடுப்போம். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா இதை சுண்ட சுண்ட வதக்கிப்போம். இப்போ நல்லா வந்துச்சு. இப்போ கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிப்போம். பெப்பர் போட்டு நல்லா கலரிட்டே இருப்போம். பவுடராகவும் போடலாம், இது மாதிரி இடிச்சும் போடலாம். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ சூப்பராக அழகாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுப்போம்.
சூப்பரான ஒரு பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இன்னும் பெப்பரை நல்லா போட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கிரேவி மாதிரி கூட இதை வச்சுக்கலாம், செம்மையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சம் மேலே அப்படியே வெங்காயத்தை பொடி பொடியாக வெட்டி மேலே கொஞ்சம் தூவிக்கலாம். தூவிட்டு அதை கொஞ்சமாக ஒரு அரை எலுமிச்சைப்பழம் கொஞ்சமாக புழிஞ்சு விட்டுப்போம். இப்போ இதை மொத்தமாக கிளறிக்கலாம். சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.